இவங்களை பாராட்டியே ஆகணும். ஜஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டயனாவோட ஃபாதரோட ஆபீஸ்ல ஒரு சாதாரண பிஏவா இருந்தாங்க. இன்னைக்கு அதே வீட்டுக்கு எஜமானி அம்மா. புருஷன் இறந்துட்டாரு, இன்னொரு கல்யாணம் பண்ணி மாணவியும் கூட வச்சுக்கிட்டாங்க. அதோட இந்த கேமை பாரு, தன்னுடைய முன்னாள் கணவனுடைய பொண்ணை அந்த ஜால்ரா கெகன் தலையில கட்டுறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இங்க கொஞ்சம் வரீங்களா? என்கேஜ்மெண்ட் ப்ரோகிராம ஆரம்பிச்சிடலாம். ப்ளீஸ் எவரிபடி கம் கம் கம். என்கேஜ்மெண்ட் ஸ்வீட்டை நான் உங்களுக்கு ஏன் கையால தருவேன் மை டியர் மாம். மானவ், ஜெயராஜ், நீங்க என்ன அங்க நிக்கிறீங்க? அட என்னப்பா, நம்ம வீட்டு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. கம் ஆன், பீ a part of it. போங்க போங்க அப்பா அவர்களே, போட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. உன் வாயை கொஞ்சம் மூடுறியா? வரேன் டார்லிங். போங்க போங்க. இப்ப பாரு கிண்டலா. எக்ஸ்கியூஸ் மீ, இதோ நான் வந்துட்டேன். எல்லாரும் முன்னாடியும் பிரதர்னு கூப்பிடுறா. ஆனா பண விஷயம் வரும்போது 10 பைசா கொடுக்க மாட்டேங்கிறா. அட பசந்தி, நீ அங்கே நிக்கிற? இன்னைக்கு உன்னோட சின்ன முதலாளி அம்மாவோட என்கேஜ்மெண்ட், நீயும் கலந்துக்கோ. சின்ன முதலாளி அம்மா, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யாரோட கண்ணும் பட்டிடக்கூடாது. அட இது என்ன, உங்களுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், நீங்க மெஹந்தி போடல? உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது, ஆனா நான் மெஹந்தி போட்டுக்கிட்டேன். அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. பசந்தி, நான் உன்னை இங்க வந்து சும்மா தான் நிக்க சொன்னேன், சரியா? நீ நேரா ஷைனாவோட மடியிலேயே போய் உட்கார்ற. இது அவ்வளோ நல்லது இல்ல. போ, முதல்ல எங்க இருந்தியோ அங்கே போ. இப்போ நீ மோதிரம் போட்டுக்கோ. இந்தம்மா. என்ன முடிவை மாத்திட்டியா? என்னம்மா, என்ன பாசம் இப்படி பொழியுது? மாம், எனக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்பினேன். யாருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும்னு? நாளைக்கு என்ன நடக்குமோவா? நீ சொல்றது எனக்கு புரியல. ஐ மீன், எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்னோட டைம் ககன்காக தான். உங்களுக்காக என் நேரத்தை ஒதுக்க முடியாது. அதுக்காக தான் ஹக் பண்ணேன் அண்ட் தேங்க்ஸும் சொல்லிட்டேன். என்னவோ சொல்றா. இவ மண்டையில என்ன ஓடிட்டு இருக்கு? வசந்தி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேளுங்க மேடம். ஊர்ல உன் அம்மா அப்பாவுக்கு நிறைய கடன் தொல்லை இருக்கு இல்லையா? உனக்காக தானே கடன் வாங்கினாங்க. ஆமா, அது என்னவோ உண்மைதான். இன்னொரு விஷயமும் தெரியும். நீ ஒரு பையனை காதலிக்கிற. அதோட அவனை கல்யாணம் பண்ணணும்னா உனக்கு கூட இப்ப பணம் தேவைப்படுது இல்லையா? ஆமா. அப்போ உன்னோட பிரச்சனை சீக்கிரம் சால்வ் ஆகணும்னு உனக்கு தோணல? இங்க பாரு, உன்னோட கடனை நான் அடைக்கிறேன், உன் கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறேன். பட் நீ எனக்காக ஒரு சின்ன வேலையை செய்ய வேண்டியிருக்கும். புரியுதா? செய்வல்ல? செய்வேன். நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு 11:30 மணிக்கு வீட்ல நீயும் அம்மாவும் மட்டும்தான் இருப்பீங்க. அப்பா வெளியே போயிருக்காரு. ஜெயராஜ் மாமா ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாரு. நான் கூட டெல்லிக்கு போறேன். அங்க என் ஃப்ரெண்டோட கல்யாணம். சரியா 11:30 மணிக்கு வீட்டை விட்டு எப்படியாவது வெளியே போயிடு. நீ அவுட் ஹவுஸ்க்கு போ, இல்ல வேற எங்கேயாவது போயிடு. ஆனா வீட்ல மட்டும் இருக்காது. ராத்திரி 11:30 மணிக்கு நீ வீட்ல மட்டும் இருக்க கூடாது, ப்ளீஸ். சரி, எங்கேயாவது போயிடுறேன். கண்டிப்பா, நானும் இதத்தான் கேள்விப்பட்டேன். சொல்ல போனா சங்கீதா போனும் பண்ணிருந்தா. அவளும் பயங்கரமா பாராட்டினா. சரி, உனக்கு தெரியுமா, என்கேஜ்மெண்ட்ல நான் எந்த ஒரு குறையும் வைக்கவே இல்லை. எல்லா ஏற்பாடுகளையும் நானே கவனிச்சேன். அதனாலதான் எல்லாரும் ஆச்சரியத்துல மூழ்கிட்டாங்க.
சரி சைனா சந்தோஷமா இருக்கால? சந்தோஷமா? அவ சந்தோஷமா இருந்துதானே ஆகணும். ஏன்னா மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணது நான் தான். அதோட ஷைனா என் பேச்ச ஒருபோதும் மறுக்க மாட்டா. சரி சரி, நம்ம அப்புறமா பேசலாம், சரியா? ஓகே வசந்தி, ராத்திரி 8 மணிக்கு என்ன கிளீனிங் வேலை பாக்குற? என்னாச்சுமா? போய் ஷைனாவை கூட்டு வா. சரிம்மா. ஷைனா, ஏமா இது என்ன பேக் எடுத்துட்டு நீ எங்க கிளம்பிட்ட? மாம், நான் டெல்லி போறேன். டெல்லி? என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு. அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். நீ உண்மையதானே பேசுற? ஒருவேளை இந்த ககனை கல்யாணம் பண்ணிக்கிறோமோன்னு நீ நினைச்சு வீட்டை விட்டு ஓடி போறியா? மாம், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. ககனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்களை நான் ஹர்ட் பண்ணேனா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஸ்டெப் மதரா இருந்தா என்ன, நீ உங்க அம்மாவை விட என் மேலதான் அதிக பாசம் காட்டுற. இத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இருக்கட்டும், ஏம்மா நீ எப்ப திரும்ப வருவ? நாளைக்கு ஈவினிங்கே வந்துருவேன். நல்லது, அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடு. ஏன்னா நான் கவலையா இருப்பேன். ஃபோன் பண்றதுக்கு மறந்துடாத. ஓகே மாம். சரி, நான் கிளம்புறேன். லேட் ஆயிடுச்சு. பாய். பாய்மா. பாய் வசந்தி. என்ன குடும்பமோ, பொண்ணுக்கு அம்மா மேல கவலை இல்ல, அம்மாக்கு பொண்ணு மேல கவலை இல்ல. வசந்தி, கதவு பக்கம் திரும்பி நீ என்னவோ முணுமுணுக்கிறியே, என்ன பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மேடம், ஒண்ணும் இல்ல. இப்போ நான் சொல்ல போறத கவனமா கேளு. கரெக்டா 11 மணிக்கு ஸ்டடி ரூம்க்கு எனக்கு ஒரு டீ வேணும். நான் அங்கதான் உட்காந்துருப்பேன். நீ 11:30 மணிக்கு எப்படியாவது அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. என்ன ஆனாலும் சரி, வீட்டுல மட்டும் இருக்காத. பதினொன்று மணிக்கா? என்ன எதுக்காக இப்ப கூப்பிட்ட? உனக்கு தெரியும்ல, ஒரு ஆந்தைய போல என்ன அவ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கா. நமக்குள்ள இருக்கிற இந்த உறவு ஒரு தடவை அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வை, நம்ம நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல. ஆனா என்னடா நீ? அப்பா அவளை விட்டு தள்ள, நிரந்தரமா என்கிட்டயே வந்துரு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளை நான் விட்டேன்னு வை, உன்கிட்ட வந்து நிக்க முடியாது. தெருவுல தான் நின்னாகணும். எஸ். என்ன? நீ போகலையா? என்ன கொன்றாத, என்ன கொல்லாத ப்ளீஸ், என்ன கொன்றாத ப்ளீஸ். மேடம் எங்க இருக்காங்க? மேடம் அந்த ரூம்ல. ஏய், இங்க வா சீக்கிரம். இந்த கதவை தர. மேடம், மேடம் டீ கொண்டு வந்திருக்கேன். மேடம், மேடம் கதவை திறக்க மாட்டாங்க, நீங்க திறங்க. வசந்தி, நீங்க கல்யாணி மேடத்தை இந்த ரூமுக்கு போகும்போது பார்த்திருக்கீங்க. ஆனா கல்யாணி மேடம் வெளியில வர்றப்போ நீங்க அதை பார்க்கல.
சார் மேடம் என் கண்ணு முன்னாடி தான் ரூம்குள்ள போனாங்க. வசந்தி, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கல்யாணி மேடம் ரூம்குள்ள போனாங்கன்னு சொன்னீங்க. ஆனா எப்போ நீ இந்த ரூம்குள்ள போனியோ அங்க கல்யாணி மேடம் இருக்குல்ல, அங்க இருந்தது ஷைனாவோட பாடி. ஷைனாவோட பாடி சொல்ல போனா ஷைனா இங்க இருந்திருக்கவே கூடாது. ஷைனா எங்க இருந்திருக்கணும்னா ஏர்போர்ட்ல, ஏன்னா அவ டெல்லி போறதுக்காக. இல்லையா? நான் சரியா தானே சொல்றேன்? சார் ஷைனா மேடம் நான் இந்த நிலைமையில பார்த்து ரொம்ப பயந்துட்டேன் சார். அப்புறம் நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன், கடைசியில உங்களுக்கும் கால் பண்ணேன். நீ சொல்றத பார்த்தா கரெக்டா 11 மணிக்கு மேல டீ எடுத்துக்கிட்டு கல்யாணி மேடம் ரூம் கிட்ட வந்திருக்க. அப்போ ரூம் உள்ள இருந்து லாக் பண்ணிருக்காங்க. ஆமா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அதுக்கப்புறம் நான் கதவை வேகமா தட்டினேன். அப்புறம் மேடமை சத்தமா கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் நீ கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிருக்க. ஆமா. ஆனா மொத்த ரூம்லயும் எந்த இடத்துலயும் ஒரு சின்ன ரத்தக்கரை கூட தெரியல. ஆமா சார். ஆனா ரூமை பார்க்கும் போது இங்க கைகலப்பு நடந்த மாதிரியே தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆனா ரூம்ல ஒண்ணுமே தெரியலையே. சரி வசந்தி, இந்த விஷயம் எனக்கு புரியல. இந்த ரூம் கதவை எப்படி நீ உடைச்ச? நீ எப்படி இந்த ரூமுக்குள்ள போன? அது அது அதை யூஸ் பண்ணி. I see. இந்த சிலையாலையா? ஆமா சார். பாருடா, மறுபடியும் ஒரு தடவை பண்ணி காட்டு. நாங்களும் பார்க்கணும்ல. என்ன? காட்டு சீக்கிரம். சார் வசந்திக்கு கொஞ்சம் கத்து கொடு, அந்த கதவை எப்படி உடைக்கணும்னு. சார் வா. சார், இந்த ரூம்ல எங்கேயும் ரகசிய வழி இல்லவே இல்ல. அதான கதையே. அப்போ கல்யாணி எப்படி வெளியே போனா? அப்புறம் இந்த ஷாய்னா எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஷைனா உங்க பொண்ணா? டாக்டரா? ஆமா, அவ என்னோட ஸ்டெப் டாட்டர். நான் கல்யாணியோட செகண்ட் ஹஸ்பண்ட். அப்புறம் நீங்க? நான் கல்யாணி மேடமோட செக்ரட்டரி. செக்ரட்டரியா? நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு வேலையில ஒண்ணா இருந்திருக்கீங்களா என்ன? சார், நாங்க ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிருந்தோம். சார் இவ எல்லாத்தையுமே சொல்லிட்டான். சார் நான் தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன் சார். சார் அது கதவை நான் இல்லை சார், அந்த ரவுடி தான் உடைச்சான். அவனை ஷைனா மேடம் கல்யாணி மேடமை கொலை பண்ண அனுப்பிச்சாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். இவ்வளோ அடி அடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் எப்படி சொல்லுவேன்? நான் கொலை பண்ணல சார். நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன்? உனக்கு தெரிஞ்சிருந்தது கல்யாணியை கொலை பண்ண போறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தது. அந்த மொத்த பிளானையும் ஷைனா போட்டிருந்தான். ஆனா போட்ட பிளான்ல ஷைனாவே மாட்டிக்கிட்டா. அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கதை இப்படி கூட இருக்கலாம். அதாவது ஷைனா கல்யாணிய கொலை பண்ண வந்திருப்பா, ஆனா கல்யாணிய ஷைனா கொலை பண்ணிருக்கணும். சரி, அப்ப கல்யாணி எங்க காணுமே? மொபைலும் நாட் ரீச்சபிள்னு காட்டுது. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணி ஒரு திருட்டு பொம்பளை தான். பொண்ணை கொலை பண்ணிட்டு எங்கேயோ மறைச்சிட்டா. எல்லாம் அடங்கிட்டு அவளே வெளியே வந்துருவா. வந்து ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லுவா. தங்கச்சி எங்க? என் தங்கச்சி சார், என் தங்கச்சி எங்க சார்? எக்ஸ்கியூஸ் மீ, ஒருத்திய காண ஒருத்தி கொலை செய்யப்பட்டிருக்கா. கொஞ்சம் வந்து பாருங்க.
அதுல யார் உங்க சிஸ்டர்? இவ என்னோட நீஸ் ஷைனா. நான் இவரோட மாமா, கல்யாணியோட பிரதர். இங்க என்ன நடக்குது சார்? இதெல்லாம் என்னது? அது இருக்கட்டும், என்னோட சிஸ்டர் நல்லா இருக்காளா? ஆமா ஆமா, உங்க சிஸ்டர் கல்யாணி தான் நாங்களும் தேடுறோம். திடீர்னு சிஸ்டர் மேல என்ன இவ்ளோ பாசம் பொங்குது? கீப் குவைட். வசந்தி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீ என்ன சொன்ன? ஷாய்னா ஏர்போர்ட் போயிருந்தா டெல்லி போறதுக்கு. அவ இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு எப்படி போனா? சார் கேப்ல தான் போயிருக்கான் சார். அவ என்கிட்ட தான் கேப்பை புக் பண்ண சொன்னா. நீங்க யாரு? சார் நான் ககன், அவளுடைய புருஷன். பயங்கரமான ஃபேமிலியா இருக்கே. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வராங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல வராங்களோ? சார் ப்ளீஸ், நான் சைனாவை பார்க்கலாமா? சரி. சேரா சேரா சேரா. இவ எந்த கேப்ல போனா? உஸ்மான் பாய், நேத்து ஏர்போர்ட் போறதுக்காக இவங்க உங்ககிட்ட கேப் புக் பண்ணியிருந்தாங்க. இத பாக்குறப்ப ஞாபகம் வருதா? இவ என்ன பண்ணா? நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்காளே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவ கொலை பண்ணப்பட்டிருக்கா. ஓ, அல்லா அல்லா. காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. நேத்து ராத்திரி தான் இவன் என் கேப்ல ஏறுனா. ஆனா இப்போ இப்படி ஒரு நியூஸை சொல்றீங்களே. இந்த இயற்கை என்னெல்லாம் விளையாட்டு விளையாடுது பாருங்க. என்ன நடந்தது நேத்து ராத்திரி? கொஞ்சம் சொல்லுங்க சார். நேத்து ராத்திரி ஒரு 8:30 மணி இருக்கும். ராஜன் ரோடு பக்கத்துல அந்த கல்யாணி மேன்ஷன் இருக்குல்ல, அங்கிருந்து இந்த பொண்ணை என் டாக்ஸியில் நான் பிக்கப் பண்ணேன். அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு நேராக ஏர்போர்ட் ரோடு கிளம்பிட்டோம். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே இவங்க என்ன டேங்க் ரோட்ல இருந்து லெஃப்ட் எடுக்க சொன்னாங்க. நானும் அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனேன். உடனே டாக்ஸியை நிப்பாட்ட சொன்னாங்க. அங்கே ஏற்கனவே ஒரு கார் இருந்தது. அந்த கார்லேயும் ஒருத்தர் இருந்தார். இவளுக்காகவே அவன் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்போ யாரோ ஒருத்தர் இவளுக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதே ஆளுதான். கல்யாணியோட குடும்பத்தாரெல்லாம் நம்ம மீட் பண்ணியாச்சு. இவன் யாரோ வெளியாள் போல இருக்கு. உஸ்மான் சார், நீங்க அந்த காரை பாத்தீங்க இல்லையா? அது என்ன கார்னு உங்களுக்கு தெரியுமா? நம்பர் ஏதாச்சும் பாத்தீங்களா? ஆமாம் சார், நாங்கள் டாக்ஸிக்காரங்க இது எப்போவுமே கவனிப்போம். அதுவும் முக்கியமாக இரவு நேரத்தில் ஒரு பொண்ணை தனியாக விட்டாங்கன்னா நாங்கள் எப்போவுமே அலர்ட்டாக இருப்போம். அந்த காரோட கலர் வந்து பிளாக். அப்புறம் அந்த காரோட நம்பர் XY0245. XY0245. உஸ்மான் சார், ரொம்ப நன்றி. இப்போ நீங்க கிளம்பலாம். ஃப்ரெடி, இவரை வெளியில் அனுப்பிட்டு வா. நீங்க வாங்க. இரு, கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பார்ப்போம். இப்ப இவன் கார்ல உட்காந்து ஷாஹினா போயிருக்கா. ஒருவேளை இவன் கூட கொலை பண்ணிருக்கான். ஒரு வேலை செய்யலாம். ஷாய்னாவை இந்த உஸ்மான் கிட்டத்தட்ட 9 மணிக்கு இந்த ஆள்கிட்ட விட்டுருக்கான். அப்போ 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஷாய்னா யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணா, அவளுக்கு யாரெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, மொத்த டீட்டெயில்ஸையும் எடுக்கலாம். கண்டிப்பா ஏதாவது ஒன்று தெரியும். ஆனா இந்த கல்யாணி எங்க இருக்கா? ஏய் கல்யாணி, நீ எங்க தான் மறைஞ்சிருக்க? சலங்கி, என்ன கிடைச்சிருக்க அதை சொல்லு. பாஸ், சைனாவோட மரணம் இரவு 9லிருந்து 9:30க்குள்ள நடந்திருக்கு. அதோட சாகரத்துக்கு முன்னாடி இவ பீஸா சாப்பிட்டுருக்கணும். சலங்கி சார், இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது வந்து ஃப்ரெடி, இவ வயிற்றுல எனக்கு பீஸாவோட துண்டு கிடைச்சது. இவ சாப்பிட்ருக்காளே தவிர அது வயிற்றுக்குள்ள ஜீரணமே ஆகலை. அப்படின்னா எல்லாம் கிளியரா இருக்கு.
சாகறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இவ பீஸா சாப்பிட்ருக்கணும். இன்னொரு விஷயம், இவளோட ட்ரெஸ்ஸு பல கதைகளை சொல்லுது. அப்படியா? காட்டுறேன் வாங்க. இந்த பூச்சிங்க வந்து சாதாரணமா அடைஞ்சிருக்கிற ரூம் இல்லைன்னா பழைய இடங்கள்ல தானே இருக்கும். சரியா சொன்ன. இன்னொரு விஷயம், அவ ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பாரு பாஸ். இவ எந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலோ அந்த ட்ரெஸ்ஸில் பல இடங்கள்ல மோபில் ஆயில் கரை இருக்கு. மோபில் ஆயில்? ம், மூடப்பட்ட இடம், மோபில் ஆயில் கரை. இன்னொரு விஷயம், இந்த நூல் தெரியுதுல்ல, இது பொதுவா மூட்டையில தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரேசஸ் துணியில, இவ உடம்புல எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. கதை வேற மாதிரி போகுதே. ஷாஹினாவை கொலை பண்ணிட்டு இவளோட பாடி எடுத்துட்டு ஏதாவது கூடையில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்களா என்ன? அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த செலந்தி வலை, தூசு, மண்ணு, பூச்சி, மூடப்பட்ட இடம், அப்புறம் மோபில் ஆயில். சாதாரணமா இது வண்டியில பயன்படுத்துவாங்க. இத்தனை பொருட்களும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். கராஜில் கிடைக்கும். காருங்க நிக்கிற கராஜில். எனக்கு தெரிஞ்சு அபிஜித், ஷைனாவோட பாடி ஏதோ ஒரு கராஜ்குள்ள தான் இருக்கு. கல்யாணியோட வீட்டுக்கு பின்னாடி பெரிய கராஜ் ஒன்று இருக்கு. இந்த இடமா தான் இருக்கணும். செக் பண்ணிடலாம். சார், அதையா சார், இங்க பாருங்க, ஏதோ கரை இருக்கு. இது ரத்தம் தான். கோணியோட கரை மாதிரி இருக்கு. அதாவது ஷாஹினாவோட பாடியை கோணில வச்சு இங்க கொண்டு வந்திருக்கலாம். அடி பலமா பட்டிருந்தது, ரத்தம் சிந்தி இருக்கும். கோணிக்கு வெளியவும் இந்த கரை பட்டிருக்கு. 2 பேர் இருந்திருக்கணும். அது பாரு, 2 வெவ்வேறு ஷூ அடையாளங்கள். ஒருத்த மூட்டையை தூக்கியிருப்பா. ஷாஹினாவோட பாடியை இங்கே தான் வச்சிருக்காங்க. இதுக்கான ஆதாரம்லாம் எங்க கிட்ட இருக்கு. 9:30லேருந்து 11:30க்குள்ள பாடியை யாரோ வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க ஸ்டடி ரூம்லயும் வச்சுட்டாங்க. சரி, கராஜோட சாவி யார்கிட்ட இருக்கும்? சார், சாவி வீட்டில் தான் இருக்கும். யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துப்பாங்க. அப்ப வெளிய இருந்து ஒரு ஆள் வந்து சாவி எடுத்துட்டு கராஜை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல? அப்ப மேட்டர் கிளியரு. கொலைகாரன் சொந்தக்காரன் தான். சார் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வசந்தி மேடம், நீங்க ஒரு விஷயத்தை மறைச்சிட்டீங்களே. அதாவது ஷாய்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க இறந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம். என்ன? ஷைனா உனக்கு இறந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாலா? உண்மைதானே? ஆமா, அது அது ஆமா வசந்தி, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. நீ ஏன் முழு உண்மையே சொல்ல மாட்டேங்கிற? வா வசந்தி, இப்ப நீ கேப் விடாம சொல்லணும். எல்லா உண்மையும் சொல்லணும். அதாவது ஷாய்னா உனக்கு இறந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி ஃபோன் பண்ணா? சார், அன்னைக்கு நான் பயந்து போய் எல்லா உண்மையும் சொல்லல.
அது ஏன்னா ஒருவேளை நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்கன்னு என்னை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவீங்களோன்னு பயந்தேன். இதெல்லாம் யோசிச்சு தான் நான் எதுவுமே சொல்லலை. பாத்தியா, உண்மையை சொல்லாததால உன் நிலைமை என்னன்னு பார். ஆ? கண்ணு ரெண்டும் வீங்கி போச்சு, முடியெல்லாம் கலைஞ்சு போச்சு. சரி உண்மையை சொல்லு, ஜெயிலுக்கு போக மாட்டேன். சொல்லுடி. சரி, அன்னைக்கு ராத்திரி ஷைனா மேடமோட நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்தது. அவங்க வந்து என்ன ஷைனா மேடமோட ஒரு பர்ஸை வெளியே வந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க என்ன பங்களாவோட மெயின் கேட்ல அவங்களுக்காக என்ன வெயிட் பண்ண சொன்னாங்க. நானும் பர்ஸ் எடுத்துக்கிட்டு நேராக மெயின் கேட் போய் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் நேராக ஷைனா மேடமோட நம்பருக்கு கால் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு ஃபோனே போகல. அப்போ நேராக நான் வீட்டுக்குள்ள திரும்பி வந்துட்டேன். இந்த நேரத்தை தான் கொலைகாரனும் பயன்படுத்தி இருக்கான். இந்த நேரத்துல தான் கொலைகார ஷைனாவோட பாடியை ரூம்குள்ள எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான். கரெக்டா அந்த நேரத்துல கல்யாணியும் ரூமை விட்டு வெளியே போயிட்டா. இந்த மொத்த பிளானும் கல்யாணி போட்டது. அதோட இந்த பிளான்ல அவளுக்கு வேற யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? அன்னைக்கு நைட் நான் வீட்லயே இல்ல, முக்கியமான வேலையா நான் வெளியே போயிருந்தேன். நீ இந்த வீட்ல இருந்தியோ இல்ல வேற யாராவது இருந்தாங்களோ அதை நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். கல்யாணி தப்பிச்சிருவான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அவன் நினைக்கிறது நடக்க போறதில்ல. யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்களாலையும் கண்டிப்பா தப்ப முடியாது. சார் சாலுன் சார் சொன்னாரே கராஜில் கிடைச்சிருக்க ரத்தக்கரை, அது வந்து சைனாவோட தான். நாம சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். ஷைனாவோட பாடியை அந்த கூடையில போட்டு கராஜில் வச்சிருக்காங்க. அந்த கொலையோட வேறு கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த கல்யாணி தான் இருக்கா. கல்யாணி அம்மாவும் பொண்ணும் டபுள் பிளானிங் பண்ணியிருக்காங்க சார். கல்யாணி கொலை செய்யப்படணுன்ற காரணத்துக்காகவே ஷாஹினா டெல்லிக்கு கிளம்பி இருக்கா. ஆனா அவளை கொலை பண்ண போற விஷயம் அவங்க அம்மா போட்டிருக்கான்ற விஷயத்தை இவளுக்கே தெரியாது. அப்ப இந்த ஷைனாவோட டெட் பாடி ஸ்டடி ரூமுக்கு எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஷைனாவை கொலை பண்ணது யாரு? சார் அந்த டாக்ஸிக்கார உஸ்மான் பாய். அந்த ஆளும் ஷாஹினாவும் 9 மணிக்கு ட்ராங்க் ரோட்ல விட்டுருக்காரு. அங்க சுகேஷை சந்திச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் சுகேஷை காணுமே. போனும் நாட் ரீச்சபிள். சாலங்கி சார் சொன்ன மாதிரி பிசா சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே கொலை நடந்திருக்கு. அதாவது 9:30 10:00 நடந்திருக்கு. கரெக்டா சுகேஷோட போனும் அந்த நேரத்துல தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஷாய்னா ட்ராங்க் ரோட்ல போய் இந்த சுகேஷை சந்திக்கிறது, அப்புறம் பிட்சா சாப்பிட்றது, அப்புறம் அவ இறந்து போன பிறகு அவ போன்ல இருந்து வசந்திக்கு கால் போறது, எல்லாம் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா நடந்திருக்கு. அப்போ அந்த பீஸா சென்டர் எங்க இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும். அப்புறம் பீஸா சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் போய் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கொண்டு போய் கொலைய பண்ணிருக்காங்க. வசந்திக்கு 11:15 மணிக்கு எந்த இடத்துல இருந்து போன் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஆபிட் மொபைல் கம்பெனி. இந்த சுகேஷ் அண்ட் கல்யாணி இவங்க 2 பேரும் கூட்டோ. சுகேஷ் ஷாஹினாக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அண்ட் கல்யாணியோட உதவியால பாடி எடுத்துட்டு போய் ஸ்டடி ரூம்லயும் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரையும் காணும். அபிஜித், இதுல இன்னொரு விஷயமே இருக்கு. ஷைனாவோட பாடிய கல்யாணி எதுக்காக தன்னோட வீட்டுல கொண்டு வந்து வச்சா? எதுக்கு அதை செய்யணும்? பக்வாடா ஃப்ளைஓவர் சார், இது ட்ராங்க் ரோட்ல இருந்து கிட்டதான். இந்த இடத்துல தான் அந்த டாக்ஸி டிரைவர் ஷைனாவை அங்க விட்டுருக்காரு. அப்படின்னா இந்த மொத்த கதையும் 9 மணிக்கு பீஸா சென்டர்ல இருந்து தொடங்கி 11:15 மணிக்கு வசந்திக்கு போன் பண்ற நேரத்துல நடந்திருக்கு. டேங்க் ரோடு பகவாடா ஃப்ளைஓவருக்கு இடையில நடந்திருக்கு. பகவாடா ஃப்ளைஓவர். இதோ இதுதான் அந்த ஃப்ளைஓவர். இதுக்கு அக்கம் பக்கத்துல தான் ஷைனாவோட மொபைல்ல இருந்து வசந்திக்கு ஃபோன் வந்திருக்கு.
இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த ஷாஹினாவை டாக்ஸி டிரைவர் ட்ராப் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவ பிட்சா இங்கிருந்து 2 கிலோமீட்டருக்கு நடுவில் தான் சாப்பிட்ருக்கணும். இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தா 3 பிஸா ஷாப்ஸ் இருக்கு. அங்க போய் கேட்டு பார்ப்போமா? சுகேஷன் ஷைனா ஏதாச்சும் ஒரு ஷாப்புக்கு தான் போயிருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு எந்த பீஸா வேணும்? சீஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா லார்ஜ் பீஸா. நாங்களா சிடி ஆஃபீஸர். சிஐடியா? யா, எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். சொல்லுங்க சார். இதோ பாருங்க, இந்த போட்டோவை பாருங்க, அப்புறம் இந்த ஸ்கெட்ச். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நேத்து ஒரு 9 மணிக்கு இங்க வந்தாங்களா பிட்சா சாப்பிட? இந்த மேடமா? வந்தாங்க சார். இவரோட தான் வந்தாங்க. 1500 ரூபா டிப்பு கொடுத்தாங்க சார். பணக்காரங்க மாதிரி தெரிஞ்சது சார். பீஸா சாப்பிட்டு சந்தோஷத்துல யார் இவ்வளோ பணம் தருவாங்க? சரி, இங்கிருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க? சார், வரும்போது 2 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க. அப்புறம் தனித்தனியாக போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 9:45க்கு போயிட்டாங்க. அந்த மேடம் ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு உடனே கிளம்பி இன்னொரு காரில் போய் உட்காந்தாங்க. அப்புறம் இந்த ஆளும் இன்னொரு பக்கம் போயிட்டாரு. கோவத்தில் இருந்தார் போல இருக்கு. வேற காரா? சரி, எந்த கார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்பர் ஏதாவது தெரியுமா? மேடம், நம்பர்லாம் பார்க்கல. அதே நேரத்தில் உங்ககிட்ட காட்டுறதுக்கு என்கிட்ட ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னா மேடம், எங்கள் ஷாப்புக்கு நேற்றுக்கு ஒரு ஃபேமஸ் டிவி ஆக்ட்ரஸ் வந்திருந்தாங்க. அதே நேரத்தில் தான் இவங்களும் வந்திருந்தாங்க. நான் அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்தேன். எதேர்ச்சியா அந்த காரும் இந்த செல்ஃபியில் வந்துருச்சு. பாருங்களேன். இந்த காரா? ஷேனா கார் பக்கம் போற. இது யாரு? ஐ சி. அதனாலதான் ஷாஹினா பட்டுன்னு இந்த கார்ல ஏறி போயிட்டாளா? வீட்டில் யாரும் இல்லை சார். நாங்கெல்லாம் சிஐடிஸ். கதவை திறந்து மேடமை கூப்பிடுங்க. சார், வீட்டில் யாருமே இல்லை. வீடு காலியாக தான் இருக்கு. யாருமே இல்லை. இப்ப கதவை திறக்கறியா இல்ல கதவை உடைக்கவா? தர. பிரமாதம். மேடம் வீட்டில் இல்லையா? அப்போ சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் யார் எங்களுக்காக பண்ணியா? தயா, வாங்க வாங்க வாங்க, வெளியே வாங்க. அங்க உட்காந்து என்ன தேடிட்டு இருக்கீங்க? வாங்க. அட என்னங்க நீங்க, உங்க டிஃபன் அங்க ஆறிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா வெறும் பிட்சா மட்டும்தான் இறங்குமா? அது அது இது நீதானே? நான் அது ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். சொல்றது கேளுங்க. என்ன பண்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு என் நீஸை கொல்லணும் சார்? ஆமா, ஷாயினா உன்னோட நீஸ் தான். ஆனா டைரக்டர் ரிலேஷன் கிடையாது. ஆனா பணத்துக்காக இந்த மாதிரியான உறவுகளை ஒரு நொடியில தீர்த்து கட்டிடலாம் இல்லையா ஜெயராஜ் சார்? ஏசிபி சார், நீங்க என்ன தப்பா பாக்குறீங்க. கொலை நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன். இல்ல, நீங்க அந்த மீட்டிங்ல இல்ல. நீங்க கல்யாணியோட செக்ரட்டரி அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜுனாக்கி கூட இருந்தீங்க.
நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஷாயினாவை கொலை பண்ண பிளான் போட்டிருக்கீங்க. அப்பதானே மொத்த ப்ராப்பர்ட்டி உங்க கைக்கு வரும், அப்படித்தானே? அப்புறம் என்ன வசந்தி, உன் முடி இன்னும் சரியா உட்காரலையா? உன் பொய்ய போலவே உன் முடியும் ரொம்ப இறுக்கமா இருக்கு. எல்லா உண்மையும் சொல்லிட்டியா இல்ல சில விஷயங்கள் இன்னும் பாக்கி இருக்கா? ஒரு கடைசி சான்ஸ் தரேன். சார், நான் என் வாழ்க்கையில எலிய கூட அடிச்சதில்ல. நீங்க என்னடானா நான் ஒரு பொண்ணை கொலை பண்ணதா சொல்றீங்க? சார், நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என்னை போக விடுங்களேன். சார், எங்க எல்லாருக்கும் சைனாவை ரொம்ப பிடிக்கும். அதோட நாங்க போய் பணத்துக்காக அவளை கொல்லுவோமா? சார், என்னால நம்ப முடியல சார். ஆதாரம் மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா கல்யாணியோட ஆபீஸ்ல அவளுக்கு ஜால்ராவா இருக்கிறதுனால கல்யாணோட ஸ்டெப் டாட்டரை கொல்றதுக்கு உங்ககிட்ட காரணம் இருந்திருக்கு. காரணமா? என்ன காரணம்? போ. பண்ணது எல்லாமே இவன் தான். இந்த ஃபுல் பிளானிங்க்கு பின்னாடி இவன் தான் இருந்தான். எனக்கு ஜஸ்ட் மானவு தான் தேவையா இருந்தது. இவன் தான் எங்க எல்லாரையும் மாட்டி விட்டான். அது சரி, நீயும் சரி. இதோ இங்க நிக்கிறாங்களே, இவங்க எல்லாரும் ரொம்ப நேர்மையானவங்களா? நான் உங்க வண்டவாளத்தை சொல்லவா? எல்லாத்தையும் சொல்லிடவா? எல்லாத்தையும் அப்புறமா சொல்லு. முதல்ல இப்ப கல்யாணி எங்கன்னு சொல்லு. இது எல்லாத்தையும் நீங்க தானே பண்ணீங்க. கல்யாணி எங்க? கல்யாணி உள்ள இருக்கா? இங்கே நில்லு, அசையாத. கல்யாணி, இவ்வளவு கொன்னு இருக்காங்களா? இது என்ன சொல்றோம்? சுகேஷ், ஜெயராஜ் சார், ஜெயராஜ் சார். சார், இவன் என்னையே கொல்ல பார்த்தா சார். இவனே தான் சார். என்ன ஜெயராஜ், இதெல்லாம் உண்மையா? இப்ப உண்மையை பேசுறத தவிர உன்னால வேற எதுவும் செய்ய முடியாது. இப்ப எவ்வளவு சீக்கிரம் உண்மையை சொல்றியோ அவ்வளவு சீக்கிரம் உன் உடம்புக்கு நல்லது. சரியா? கல்யாணி எனக்கு ஒரு நையா பைசா கொடுக்க மாட்டா. அதோட ஷைனா வாரிசா இருந்ததால எனக்கு பெரிய தடையா இருந்தா. 15 கோடிக்கான கடன் என் தலையில இருந்தது. அதனால எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் உடனே பண்ணிட்டேன். நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் ஷைனாவை கொலை பண்ணியே தீருவேன்னு. அப்புறம் கல்யாணியை கடத்திட்டு அவகிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டு அவளையே கொல்லணும்னு நினைச்சேன். அதனால நான் மானவ் அப்புறம் ஜோனாக்கேயும் என் கூட இருக்க சொன்னேன். அப்புறம் இந்த பசந்தி, அப்புறம் ககன், இவங்களும் உங்க குரூப்பா? வசந்தி இவ ஒரு முட்டாள். இவகிட்ட யாரு என்ன சொன்னாலும் அதை தான் இவ செய்வா. அப்புறம் ககனுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. அப்புறம் ஷாயினா, அவளை நீங்க எப்படி கொன்னீங்க? ஷைனாவை பீஸா ஹவுஸ்ல இருந்து ஜோனாக்கி ஒரு காரணத்தை சொல்லி கார்ல ஏத்திட்டா. அந்த கார்ல தான் நான் ஷைனாவை கொடூரமா கொன்னேன். ஜோனாக்கிய இந்த சுகேஷ் பார்த்துட்டான். அதனாலதான் இவனையும் நான் தூக்கிட்டேன். ஒருவேளை நீ இவனையும் கொண்டு இருப்பல்ல? கண்டிப்பா. ஷாஹினாவை கொண்டுட்டு நீ கல்யாணி மேன்ஷனுக்கு போயிருக்க. அங்க ஜுனாக்கி ஃபோன் பண்ணி பசந்திய வெளியே கூப்பிட்டுருக்கா.
ஏதாவது தெரிஞ்சு நாங்க கல்யாணிய மயக்கமடைய வச்சோம். அதுக்கப்புறம் ஷைனாவோட பாடியை ஒரு இடத்துல இருந்து எடுத்து அவ ஸ்டடி ரூம்ல உட்கார வச்சோம். கல்யாணி உன்னுடைய சிஸ்டர். ஷேனா உன் பொண்ணு மாதிரி இருந்தா. ஆனா பணத்துக்காக நீ இந்த உறவுகளை கொலை பண்ணிருக்க. அப்புறம் நீங்க 3 பேரும் மானவ், ஜோனாக்கி, வசந்தி, நீங்களும் குற்றவாளிங்க தான். ஷைனா அப்புறம் கல்யாணியோட கொலைக்காக அத்தனை பேரும் ஜெயிலுக்கு தான் போறீங்க. எந்த பணத்துக்காக நீங்க இந்த ஆட்டம் போட்டீங்களோ அதுல இருந்து ஒரு 10 பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது. கிடைக்க போறது வெறும் தண்டனை. 2 கொலைக்காக.